வாழைக்காய் பச்சிங்க. நம்ம வாழைக்காய் பச்சி செய்யும் போதேங்க உருளைக்கிழங்குல இது மாதிரி ரவுண்டாக செஞ்சுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கூடவே இதெல்லாம் ஒரே டைமில் நம்ம போட்டு எடுக்கோங்க. வாழைக்காய் வந்து இப்படி தண்ணியில் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்க நம்ம மாவில் பஜ்ஜி மாவில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்குலையும் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து ரவுண்டாக போட்டுக்கலாங்க. எல்லாம் கலந்தும் போட்டுக்கலாங்க. கடைசியாக நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாகும் போது உருளைக்கிழங்கு நம்ம வெறும் உருளைக்கிழங்கையும் மட்டும் ஸ்லைஸாக பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம பெரிய பீஸாக போட்டுக்கலாங்க. எண்ணெய் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம வாழைக்காயில் வந்து தலைவில் இப்படி ரவுண்டாக இருக்குது, அதை வந்து நம்ம இப்படி நினச்சி போட்டுக்கலாங்க. எவ்வளோ எண்ணெய் குறையுதோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் இருக்கிறதுனால வேகமாக வச்சுருக்குங்க. அதே மாதிரிங்க நம்ம இந்த மாதிரி அப்பளத்தை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிங்க இந்த பஜ்ஜி மாவில் நம்ம நினச்சி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இடம் இல்லாமல் தெரியுங்க, கொஞ்சம் நான் அப்படி போட்டுக்கலாங்க. இடம் இருக்க நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இந்த அளவுக்கு நறுக்கி பாதி செஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி குட்டியாக இடையில கூட போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு நேரம் மிச்சமாகுங்க. எவ்வளோ இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. வேகமாக வச்சுட்டா நம்ம கொஞ்சம் பரட்டி போட்டுக்கணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். மாவு கடல மாவு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுதுங்க, 1/4 கிலோவுக்கு கம்மியாகுங்க. அதில் வந்து வரமிளகாத்தூளுங்க 1 டீஸ்பூனுங்க, பெருங்காயப்பொடி கொஞ்சம் 1 பிஞ்சுங்க, மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூனுங்க, பவுட்ரு உப்புங்க, இட்லி மாவு 1 வரண்டி அதெல்லாம் கலக்கிங்க. கடல மாவு 1/4 கிலோவில் இந்த அளவுக்கு வந்துடுங்க. நம்ம பஜ்ஜி மாவுன்னு தனியாக வாங்குறப்போல இந்த மாதிரி செய்யலாங்க. நம்ம உடனே அவசரத்துக்கு வேணும்னா பஜ்ஜி மாவும் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. குழந்தைய இப்போ வந்து எல்லாம் லீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து கடலை மாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தானதுங்க. வாழைக்காயும் வந்து மொந்தன் வாழைக்காயின்னு சொல்லுவாங்க பஜ்ஜிக்கு போடுறதுங்க. அந்த காய் மொந்தன் வாழை வயசானவங்களுக்கு கொஞ்சம் கேஸு அப்படின்னு சொல்லுவாங்க, வாயின்ட்டுங்க. அதனால் வந்து நம்ம பெருங்காய பவுடர்லாம் போடுறதுனால ஒன்றாகாது. ஒவ்வொருத்தர் சில பேர் ஒத்துக்காதவங்க பல்லாரி வெங்காயத்துலேயும் நினச்சி போட்டுக்கலாங்க. அப்படி வேண்டாங்கிறவங்க அப்பளத்துலேயும் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் கொஞ்சம் வாயு இருக்கிறதுனால பெரியவங்களுக்குலாம் நம்ம பல்லாரி வெங்காயம் அப்பளம் கட்டி அப்பளத்துலேயும் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பல்லாரி வெங்காயத்தில் நினச்சி போட்டுக்கலாங்க. இந்த கற்பூரவள்ளி இலையில நினச்சி போடுவாங்க, அந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கலாங்க. குழந்தைய வந்து வாழைக்காய் பச்சி உருளைக்கிழங்கு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கடல மாவு கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து கரெக்டாக வந்துருக்குங்க. இது மாவு ஒரு தடவை எல்லாம் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மாவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேசாக இந்த தண்ணியிலேருந்து எடுத்து போடுறதுனால லேசாக ஒட்டுருங்க. இருந்தாலும் வாழைக்காய் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க, நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு வந்து இருக்கிற வாழைக்காயை போட்டுட்டுங்க. கடைசியில் வந்து உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா நம்ம சதுரமாக கட் பண்ணிங்க போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி நம்ம செஞ்சு விட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா லேசாக ரவுண்டாக எடுத்து நம்ம இதே மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரியும் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ கிட்டத்தட்ட வெந்துருச்சு. தர்சனம் அண்ணாவை 2 ஷேர் பண்ணி சாப்பிட்டுங்க.